வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேகே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தர போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்க கோர்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க கோர்ஸ் நேம் DCA. அதில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க சாஃப்ட்வேர் நேம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற சாஃப்ட்வேரை ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற சாஃப்ட்வேர் தெரியாதவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் MS வேர்டோட எல்லா கிளாஸஸும் இருக்கிற மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸாக பார்த்து அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ MS எக்ஸல் சாஃப்ட்வேர் நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் பாருங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கிளாஸஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, கற்றுக்க சாஃப்ட்வேர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டேப்பில் வாட் இஃப் அனலைசிஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வாட் இஃப் அனலைசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சினாரியோ மேனேஜர். அதாவது நேம்லேயே இருக்குது வாட் இஃப் அனலைசிஸ்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுற விஷயம் தான் வாட் இஃப் அனலைசிஸ். ஸோ அதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது 3மே ஒவ்வொன்றா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ மேனேஜர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஒரு கம்பெனியோட 2022 ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் நான் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மந்த்னு வச்சிங்களேன். 2020 ஒரு ஜனவரி மந்த் வந்து இன்கம் வந்து அவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் எவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இது ஒரு ஃபைல்னு வச்சிங்களேன், நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு விட்டுருவீங்க. இப்போ என்னென்னா 2020 வந்து ஒரு 12 மாதம் இருக்குது. 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலையும் எனக்கு எவ்வளோ இன்கம், எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த செல்லை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைல் வந்து ஃபர்தராக ஃபியூச்சருக்கு தேவைப்படும்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிப்பேன். 12 ஃபைலாக எனக்கு சேவ் ஆகிடும். இல்லை, நான் வந்து அப்படி சேவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, என்ன நம்மளுக்கு அந்த மாதம் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் பண்ணி பார்க்க விரும்புகிறேன். நான் வந்து சேவ்லாம் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் சேவ் பண்ணாமலே இந்த வாட் இஃப் அனலைஸில் சினாரியோ மேனேஜர் மூலமா நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ மேனுவலாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து மேனுவலாக நம்ம டைப் பண்ணணும். இந்த ப்ராஃபிட்ன்றது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஃபார்முலா மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஜஸ்ட் நான் இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன், ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்மு, எனக்கு அந்த மாதத்தோட எக்ஸ்பென்ஸு. நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் விருப்பம், உங்களுக்கு ஸ்டைல், உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு மாடலும் காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாடலில் பாருங்கள். இந்த மாடலில் வந்து ஜஸ்ட் நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். சரிங்களா? இன்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதம் வந்து சேலரி வந்து ஒரு 22,000 கிடச்சிருக்கு. ஒரு பிஸ்னஸ் மூலிமா ஒரு 8,000 வந்து ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக அவங்களுக்கு அந்த மந்த் இன்கம் வந்து 30,000 கிடச்சிருக்கு. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கு, வாட்டர், ரீசார்ஜ், ரெண்ட்டு, EB இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து 13,500 அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு மொத்தம். அப்போ வந்து என்ன ஆகும், இதுலேருந்து இதில் அந்த மைனஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடச்சிடும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் அதுவும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல் மூலியமாகவும் நீங்கள் சினாரியோ மேனேஜர் வந்து உருவாக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷார்ட்டாக இதுக்கு முன்னாடி நான் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒன்று தான். இன்கம் எனக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ. சரிங்களா? ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு இன்கம் செல் மேலே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன், மைனஸ் எக்ஸ்பென்ஸ் செல் மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த செல்லையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட்ன்றது என்னென்னு கிடச்சிடும் இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை வந்து நீங்கள்
ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்க விரும்புறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணி வச்சுட்டு வாட் இஃப் அனலைசிஸ் போங்க, அதில் வந்து சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுங்க, ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா, அந்த ஆடை கிளிக் பண்ணுங்க. ஆடை கிளிக் பண்ணிட்டு இந்த என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுக்க சொல்கிறாங்க. இங்கே ஷீட்டில் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஷீட்டுக்கு வந்து ஏதாவது பேர் கொடுக்க சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஒரு ஜனவரி மந்தோட ப்ராஃபிட் பற்றி பார்க்குறேன்னு வச்சிங்களேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், உங்கள் விருப்பம் தான். நான் வந்து ஜனவரின்றதுக்காக ஜான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்தெந்த செல்லெல்லாம் நீங்கள் மாற்றி பார்க்க விரும்புவீங்க ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதான் சேஞ்சிங் செல்லுன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதில் இங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம எந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுவோம், இந்த இன்கமும் எக்ஸம்ஸும் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்முலா மூலிமா உங்களுக்கு என்னன்றது வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இன்கம் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு செல்லில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தமாதிரி உங்களுக்கு எத்தனை செல் இருந்தாலும் அத்தனை செல்லையும் நீங்கள் என்ன செல்லெல்லாம் நீங்கள் வேல்யூ மாற்றுவீங்களோ அந்த செல் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 செல்லுக்கு மட்டும் தான் பண்ணுறதுனால 2த்தையும் மட்டும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் மேலே போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு ஆப்ஷனுக்கும் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஓகேன்னு ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா. இப்போ இங்கே ஜான்னு சொல்லிட்டு ஆட் ஆகிடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஜனவரி மந்த் இது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் இங்கே ஆடுன்னு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த ஆடுன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து பேர் கொடுக்க போகிறேன், என்னன்னா பிப்ரவரி. நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாற்றிக்குங்க. எனக்கு வந்து பிப்ரவரி மந்த் வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த மந்த் வந்து 55,000 தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 31,000 வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இந்த 2 செல்லோட பேர் தான் உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு 3 மந்த் இது பண்ணி காமிக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் ஆட் கொடுத்து எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு 3 பண்ணி காமிக்கிறேன். இதே மாடல் தான், நீங்கள் 12 மாதத்துக்கு பண்ணுறதா இருந்தாலும் இதே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்துட்டு இப்போது என்ன கொடுக்குறேன், மார்ச். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த செல்லை போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு நீ என்ன பண்ணுங்கள், மார்ச் மந்தில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, மார்ச் மந்த் வந்து எனக்கு வந்து 65,000 வந்து இன்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த் வந்து நம்மளுக்கு ஒரு 55,000 வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடு கொடுத்து அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்குண்டான செல்லை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் சரிங்களா. இந்த சினாரியோ மேனேஜரோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்தனி ஃபைலாக சேவ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபைலும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதம் எவ்வளோ இன்கம் வந்துச்சு, எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் வந்து மினிமைஸ் பண்ணணும். இன்னொரு டாக்குமெண்ட் நீங்கள் பார்க்கணும்னா அந்த டாக்குமெண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டை மினிமைஸ் பண்ணணும். அப்போ 12 டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிட்டு 12 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து வேஸ்ட். ஏன்னா என்ன ரீசன்னா, உங்களுக்கு உண்மையாகவே அந்த ஃபைல் தேவைப்படுது, சேவ் பண்ணி வச்சுக்க விரும்புறீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம் ஓகேங்களா. பட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் பண்ணி பார்க்க விரும்புகிறேன், எனக்கு சேவ்லாம் பண்ண வேண்டிய விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இங்கே ஜானுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜானுன்னு கிளிக் பண்ணி இங்கே ஷோ கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். பிப்ரவரி கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஷோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அது மாறிடுச்சிங்களா. மார்ச், ஓகேவா. ஸோ இதுதான் சினாரியோ மேனேஜர். ஸோ இது வந்து இதுக்குன்றது இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செல்லாம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட செல்லில் வந்து ஃபார்முலா இருக்குது. இந்த செல்லை வந்து நாங்கள் அடிக்கடி மாற்றிட்டு நான் வந்து அதை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றப்ப இந்த சினாரியோ மேனேஜர்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை பார்க்க விரும்புறீங்கன்னா அந்த ஆப்ஷனை போயிட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எது நீங்கள் வந்து பார்க்க விரும்புறீங்க அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷோ கொடுத்தீங்கனாலே இங்கே உங்களுக்கு ஷீட்டில் வந்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மாறி காமிக்கும். இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி மாதிரி பார்க்க விரும்புறீங்க இது 3 டீட்டெயிலையும் அப்படின்னா இங்கே சம்மரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்மரியை போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், பைவட் டேபிள் மாதிரி பார்க்க வரீங்களா இல்லை ஒரு சினாரியோ சம்மரி மாதிரி பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்கும். பைவட் டேபிள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 2த்துல எந்த ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், சினாரியோ சம்மரியே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே. ஸோ ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செல், உங்களுக்கு வந்து எது வந்து ரிசல்ட் செல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ரிசல்ட் செல்ன்றது என்ன, இதுதானே ரிசல்ட் செல்லு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆயிருக்கு. இல்லைனா கூட நீங்கள் அது மேலே போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் சம்மரி ஸ்டைலில் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதுவே இங்கே வந்திருக்கு பாருங்கள், ஜனவரி மந்த்து இன்கம் ஓகேங்க, எக்ஸ்பென்ஸு நம்மளுக்கு வந்து
அன்றைக்கி அந்த மந்த் என்ன ப்ராஃபிட்டு, பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஸ்டைலில் வேணுனாலும் நீங்கள் சம்மரின்றதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படி 2 ட்ராக் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். இதே ஷீட் 2ல் காமிச்சல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாட் இஃப் அனலைஸ் ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு வாட் இஃப் அனலைஸ் கிளிக் பண்ணுறேன், சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஆட் கிளிக் பண்ணுறேன். ஆட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி நான் வந்து ஏதாவது நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செல்லு சூஸ் பண்ண சொல்லும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக இருந்துச்சுனால நீங்கள் அப்படியே டேரெக்டாக ட்ராக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்க, சரிங்களா. அதாவது நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். இல்லை வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்து டேரெக்டாக 2 மட்டும் இருக்குன்னா 2 தான் ட்ராக் பண்ணிங்க. பட் ஆனால் இதில் எப்படி இருக்குது உங்களுக்கு, இங்கே 2 இருக்குது. இது வந்து ஃபார்முலா, சரிங்களா. அதனால் இதை ட்ராக் பண்ணக்கூடாது, சரிங்களா. இதையும் நான் என்ன பண்ணுறேன், கூட்டி ஃபார்முலா போட்டிருக்கேன். அதேமாதிரி இது எல்லாத்தையுமே கூட்டி இங்கே ஃபார்முலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதையும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மிங்கிள் பண்ணியிருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது 2த்தையும் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதுதான் அடிக்கடி இந்த 2 செல்லை தான் நான் அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் மாற்றிட்டு இருப்பேன். எனக்கு அந்த மந்த் எவ்வளோ சேலரி வந்தது, அந்த மந்த் பிஸ்னஸில் எவ்வளோ வந்தது, அதே மாதிரி அந்த மந்த் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, இது 2 மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் கீபோர்டு இருக்குல்ல, கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக ட்ராக் ஆகும். அப்போ இந்த ஃபார்முலாலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எரர் அடிக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த வேல்யூவை மாற்றுவீங்களோ அதை மட்டும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டன் கீபோர்டில் கண்ட்ரோல் CTRL அந்த கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் மாற்றுவீங்கல்ல. ஸோ இதுதான் சேஞ்ச் வேல்யூ தான் இல்லையா. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்ன்றது ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், மறுபடியும் ஆடு கிளிக் பண்ணணும். ஆடு கிளிக் பண்ணிவிட்டு ஃபிப் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த செல்லு செலக்ட் பண்ண செல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் கூட செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மறுபடியும் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சேஞ்ச் கேட்கும். இப்போ இல்லை வந்து சேலரி 22,000 இருந்ததா உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 25,000. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் மூலிமா கொஞ்சம் அந்த மந்த் கம்மியாக தான் கிடச்சிருக்கு, ஒரு 6,000 ரூபாய். நெக்ஸ்ட் அந்த செல்லோட நேம் தான் இங்கே காமிக்குது. நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க என்னடா இப்படி காமிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த செல்லோட பேர் என்னவோ அது அங்கே காமிக்கும். நெக்ஸ்ட் 800 என்ன மில்கா. ஸோ அப்போ எனக்கு அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க்குக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கு, 900 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வாட்டர் இல்லையா. ஸோ வாட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அதே மாதிரி 500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுன்றது நார்மல் ரீசார்ஜ்ன்றது அதே மாதிரி எனக்கு அந்த மந்த் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1000 rupees ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு அதே சேம் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் இபி வந்து அந்த மாதம் வந்து எனக்கு வந்து எதுவுமே இல்லை, அதனால் 0 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா பிப்ரவரி வந்துச்சா. இப்போ பாருங்கள், ஜானு கிளிக் பண்ணி ஷோ கொடுக்குறேன். ஜனவரி மந்த் இது உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபிப்பு கிளிக் பண்ணி நான் ஷோ கொடுத்தேன்னா பிப்ரவரி மந்த் இது எனக்கு வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படியே சேவ் பண்ணாமலே நீங்கள் என்ன பண்ணலாம், இதுமாதிரி ஒவ்வொரு மாதத்தும் ஆட் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ சினாரியோ மேனேஜர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சினாரியோ மேனேஜர்ன்றது ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு ஃபைலை சேவ் பண்ணாமலே அப்படியே ஒரே ஷீட்டில் ஸோ இந்த மந்த்து இந்த சேஞ்ச் வேல்யூ மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மந்த் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குற விஷயம் தான் சினாரியோ மேனேஜர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட் இஃப் அனலிஸ்டில் சினாரியோ மேனேஜர் புரிஞ்சுது இல்லையா. புரியலன்னா இன்னொரு தடவை கூட பொறுமையாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் சீக். ஓகே, கோல் சீக்குன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா அந்த டார்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணால் நம்மளுக்கு அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அனலிசிஸ் தான் வாட் இஃப் அனலைஸ் தான் கோல் சீக், சரிங்களா. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakhs வந்து இப்போ வந்து ஒரு சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 lakh வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இயரில் வந்து நீங்கள் 1 lakh எனக்கு டார்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷத்தை வந்து 4ஆக பிரிச்சிருக்கேன், சரிங்களா. Q1, Q2, Q3, Q4 சொல்லிட்டு ஒரு வருஷத்தை வந்து 4ஆக பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q1 அதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா, அந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் Q2 அதே மாதிரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், Q3 எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து Q4 இருக்கு இல்லையா. இன்னும் நம்ம வந்து இந்த 1 lakhல
எவ்வளோ நம்ம வந்து இன்னும் வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு Q4 கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க, பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் Q1லேருந்து Q4 வரைக்கும் நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். சரி, நான் கால்குலேட் பண்ணி டோட்டலில் வந்து போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, Q4 இன்னும் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணால் வந்து 1 lakh வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம், Q4ன்றது இன்னும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து 0ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்குன்றதுக்காக நான் 0ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ டோட்டல் வந்து போட போகிறோம். டோட்டல் என்ன பண்ணலாம், சம்மு ஓப்பன் த பிராக்கெட் Q1லேருந்து Q4 வரைக்கும் அப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த 4 காலம் செல்லையும் ட்ராக் பண்ணிவிட்டு க்ளோஸ் த பிராக்கெட் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து 4 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கோம். பிரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த Q1ல் வந்து ஆக்சுவலாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது Q1, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரிங்களா? ஸோ அப்போ வந்து மார்ச் மந்த் வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். Q2ல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், Q3ல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. Q4 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன், அதில் Q4ல் போயிட்டு 0ன்னு டைப் பண்ணிவிட்டு டோட்டலில் வந்து இது எல்லாத்தையுமே 4 செல்லையும் வந்து சம் மூலியமாக வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இது வரைக்கும் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டோட்டல் செல் இருக்குல்ல, அந்த டோட்டல் செல் மேலே போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டல் செல் மேலே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வாட் இஃப் அனலைசிஸில் கோல் சீக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கோல் சீக் கிளிக் பண்ணிட்டு செட் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பேர் எடுத்துக்கும். ஆக்சுவலாக இதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும். இது எதுவுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ நம்ம வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதுக்கு 1 lakh இல்லையா. ஸோ 1 lakh வந்து நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பை சேஞ்சிங் செல், இந்த செல் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ இந்த பை சேஞ்சிங் செல்லில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த செல்லு மேலே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செல்லோட பேர் அது எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ Q4ல் இன்னும் இந்த அமௌண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணாதான் நீங்கள் 1 lakh வந்து டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவே டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா கோல் சீக்னா என்னது? கோல் சீக்ன்றது என்ன ஒன்றும் இல்லை, ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து பேலன்ஸில் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணால் நம்ம வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தடில் கோல் சீக் மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் இன்னொரு தடவை கூட இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாட் இஃப் அனலைஸில் சினாரியோ மேனேஜர் கோல் சீக் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள். ஓகே, டேட்டா டேபிள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதை எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் வந்து உங்களுக்கு புரியலைன்னா கூட வீடியோவை இன்னொரு தடவை வச்சு பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி எடுத்த கிளாஸ் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சர்வீஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, என்னை மோட்டிவ் பண்ணணுன்னாலோ, என்னை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சாலோ உங்கள் ஆதரவை வீடியோக்கு கீழே இருக்கிற தேங்க்ஸ்ன்ற ஐக்கான் மூலமா கிளிக் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இதன் மூலிமா நீங்கள் எனக்கு இந்த சர்வீஸை தொடர்ந்து நடத்த சப்போர்ட் பண்ணுற விதமாக இது எனக்கு இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.